அழைத்து அமர வைத்து அற்புதமாக சிவகைலாய நிகழ்வுகளை முக்தியடி மோட்சகதி நற்கதி என்கின்ற நல் நிகழ்வுகளை நற்சபையாம் பொற்சபையாம் பொன்னம்பல உயர் சபையாம் உயர் எல்லையிலே உன்னதமான சிவமகா வாழை சித்தனின் பேராற்றலை அற்புதமாக வெளிவர வைக்கின்ற அற்புதமான தலைநிலையிலே ஆற்றலாக அகத்தியன் ஆசானாக அமர்ந்து அற்புதம் நிகழ்த்தி அதிசயங்கள் அபூர்வங்கள் நிகழ்த்தி மாதனை களியிலே உழன்று வந்த அத்தகைய அவதார நிலை கொண்ட மாதனை அவனை சோதனைப்படுத்தி பக்குவப்படுத்தி பதனப்படுத்தி வேதனைப்படுத்தி வேறுபட்ட வழிகளை எல்லாம் பயணப்பட வைத்து மாறுபட்ட வழிகளில் எல்லாம் பயணப்பட வைத்து யுகந்தனில் கலி யுகந்தனில் இருக்கின்ற கடை நிலை கொண்ட மாந்தனின் நிலை என் நிலையாக இருக்கும் என்கின்ற நிலை கொள்ளும் உலாவ விற்று உயர்வாக உன்னதமாக உத்தமமாக சத்தியமாக நித்தியமாக நிகரில்லா நிலைக்குள் இருந்து கொண்டு அத்தகைய நிலையிலே கவர்ந்து அற்புதமாக களி சாக்கடை என்கின்ற வேறு அத்தனை நிலைகளிலும் கீழ் நிலையான கீழ் யுகமாக இருக்கின்ற இத்தகைய யுகந்தனிலே தர்ம சிந்தனை உள்ளவன் தவ சிந்தனை உள்ளவன் சிவ சிந்தனை உள்ளவன் சித்த சிந்தனை உள்ளவன் இறை மார்க்க நிலையை நோக்கி பயணப்படுகின்ற நிலையிலே அவனை இடைவிடாது இன்னல் படுத்தி இடர்படுத்தி துன்பப்படுத்தி துயர்படுத்தி வேற்று மாற்று நிலை கொண்ட அத்தகைய நிலை கொண்ட உயர் வினை கொண்ட கலியுக மாந்தர்களானவர்கள் கலியுக சூழலானது அவனை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி ஆட்கொள்ளும் நிலையிலே அத்தகைய நிலைக்குள் இருந்து முக்கத்து முக்கோடி தேவர்களின் ஆற்றலையும் நவகோடி சித்த பெருமக்களின் தவசிவ ஆற்றலை எல்லாம் ஒன்றிணைத்து உயர் கரம் நீட்டி அகத்தியம் எனும் மகா கரம் நீட்டி அரவணைத்து அற்புதமாக மேல் இருக்கின்ற நிர்வாக மேன்மை நிலையிலே அமர வைக்கின்ற நிகழ்வாக பால திரிபுர சுந்தரையும் இணைந்து வந்து பாலனுக்குள்ளே சிவபாலனுக்குள்ளே சித்த பாலனுக்குள்ளே அவதார சூட்சமத்திற்குள்ளே அகத்தியன் ஆசானாக அமர்ந்த நிலையிலே அத்துணை தளங்களும் உள்ளமர்ந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களுமாக கொண்ட அற்புதமான அருள் மகா சிவமகா சித்த மகா உயர் பிரபஞ்ச மகா லிங்கத்தை தவத்திலே பரிசாக அளித்து அது சிவ பரிசாக சித்த பரிசாக பிரபஞ்ச பரிசாக உன்னத உயர் பரிசாக சித்தன் கேட்கும் போது சிவ மகா நிலையை தாங்கி நிற்கின்றது நம் நிலை என அறியா பருவத்திலே தெரியா பருவத்திலே அகத்தியன் உள் இருக்க அற்புதமாக ஆராய்ந்த நிலையிலே லிங்கம் எதற்கு எத்தகைய நிலையிலே இத்தகைய முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஒரு லிங்கத்தில் அமர்ந்த லிங்கத்தை எனக்கு கொடுத்தார்கள் என அகத்தியத்திடம் வினாவிடிக்க ஆசான் என்கின்ற முறையிலே அகத்தியமானவர் ஜெகத்தியமானவர் உயர்முனியானவர் உன்னத முனியானவர் யுகமோ கலியுகம் கலியுகத்திலே நீ தர்ம யுகத்தை நிலைநாட்ட அவதார நிலை கொண்டதனால் அத்தகைய பயண வழியிலே நீ செல்ல இருப்பதனால் உனக்கு வழங்கப்பட்ட ஆற்றல் அது என உரைக்க அத்தகைய லிங்கத்தை அகத்தியம் எனும் அற்புதமான திருக்கரத்திலே கொடுத்து எனக்கு ஒன்றும் தெரியாது என்னால் ஒன்றும் முடியாது இத்தகைய நிலையிலே கலியிலே இருக்கின்ற மாந்தன் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எவன் உயர்ந்தவன் எவன் தாழ்ந்தவன் எவன் சூழ்ச்சிக்காரன் எவன் வஞ்சக நிலையிலே உள்ளவன் எவன் வாழ்த்தி வாழுகின்ற நிலையிலே இருக்கின்ற மாந்தன் என தெரியாது திருக்கரங்களிலே ஆசானின் திருக்கரங்களே இருக்கட்டும் என கொடுத்து வைத்த லிங்கமானது மீண்டும் 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 சிவமகா சித்தமகா பிரபஞ்ச மகா ஞான சபைக்கு இயல்பாக வந்து அமர்கின்றவரா அகத்தியத்திடம் கொடுத்த அத்துணை ஆயுத நிலைகளும் 14 லோகங்களில் உள்ள தேவதைகள் கொடுத்த அத்துணை தவசிவ ஆற்றலை எல்லாம் அகத்தியன் திருக்காலிலே சமர்ப்பணம் செய்து அகத்தியன் அதை நீக்கமர
நிகரில்லா தன்மையிலே காத்து வந்து மீண்டும் கலியுக மாற்றத்திற்காக சிவசபையாக, சித்த சபையாக, பிரபஞ்ச சபையாக கொடுத்து ஆயுதங்களை எல்லாம் அகத்தியன் கரம் இருந்த போதும் கேட்கின்ற நிலையிலே சித்தன் கரம் வருநிலைகின்ற வரமதையும் அருளி அற்புதமான உயர் லிங்கமதையும் உயர் பிரபஞ்ச மகா சபைக்கு, சிவமகா சித்த சபைக்கு, பிரபஞ்ச ஞான சபைக்கு இயல்பு நிலையிலே பிரதிஷ்டை செய்ய அனுமதியும் வழங்கி நின்ற கோலம், அதை கண்ட கோலம் யாவரும், சீடர்கள் யாவரும் அதை அறிந்த கோலம் என்பதை கூறி அற்புதமாக இத்தகைய நிலை பரவி வர சபை படிப்படியாக கலியுக தேவ சித்த சபை என்கின்ற நாமத்திலே அகத்தியனால் பெயர் சூட்டப்பட்டு, அகத்தியத்தால் ஜெகத்தியத்தால் இணையில்லாத ஆற்றலால் பெயர் சூட்டப்பட்டு படிப்படியாக வந்து சித்தன் என்ற நாமத்தை கூட்டி வாழை சித்தன் என்ற நாமத்தை அருளி நின்ற அகத்தியத்திற்கு அற்புதமாக மீண்டும் ஒரு பரிசாக சிவமே வந்து சிவமகா வாழை சித்தன் என்கின்ற நாமத்தை தன் நிலையோட அடுத்த நிலையான அற்புதமாக சிவமகா என்கின்ற அற்புதமான நிலையை அருளி பெயர் நாமம் சூட்டி சித்தனுக்குள் அமர்ந்து, சிவ சபைக்குள் அமர்ந்து, சித்தனாக அமர்ந்து, சிவ பிரபஞ்சமாக அமர்ந்து தான் செய்கின்ற முக்தியதி மோட்சகதி நற்கதி என்கின்ற அத்தகைய லோகத்தில் உள்ள பணிகள் எல்லாம் சித்தன் கரங்களிலே கொடுத்து அமைதியாக அமர்ந்த சபை இச்சபை என்பதை யாவருக்கும் உரைத்து யுக மாற்றத்திற்காக பரந்தாமனை அவதாரம் எடுக்காதே என வேண்டி நின்ற போது பரந்தாமன் கேள்வி கேட்க இந்த முறையிலே மாந்தர்களுக்குள்ளே தன் தர்ம சிந்தனை உள்ளவனாக மாற்றும் போது யுகம் மாறிவிடும் என்கின்ற நிலையனை எடுத்துரைத்து கணங்கள் யாவும் அகத்தியம் என்கின்ற பேராற்றலின் துணைபட அற்புதமான 9 கோடி சித்தர்களும் 33 கோடி தேவர்களும் இணைந்து கேட்க நாராயண பெருமான் அவதாரம் எடுப்பதில்லை, கல்கி அவதாரத்தை நீயே வைத்துக் கொள் என தாரை வார்த்து 10 அவதார நிலைகளும் சபைக்கு அருளி நின்ற அற்புதமான சபை இது என்பதை யாவருக்கும் உணர்த்தி அத்தகைய நிகழ்வின் தொடர் நிகழ்வாகவே கலியுகத்திலே ஒரு மாந்தனுக்குள், ஒரு மனிதனுக்குள், ஒரு கலி நிலையிலே உணர்ந்து வந்தவனுக்குள் ஞானி என்ற நிலை கொடுத்து அற்புதமான சித்த சிவ பிரபஞ்ச மகா சபை ஆளுகின்ற நிலை கொடுத்து சிவமகா வாழை சித்தன் என்கின்ற நாமம் கொடுத்த அந்த அகத்திய என்கிற பெரு ஞானத்தை எதுவுமே அறியாது என அகத்தியன் திருக்காலை பற்றிய நிலையிலே கொடுத்த அத்தகைய நிலைக்குள் சத்திய நாராயண பெருமான் அவதாரம் கண்டு அவதார சூட்சமமாக அத்தகைய காவிரி நதி சூழ் எல்லையிலே நடந்தேறிய உயர்வான உன்னதமான 14 லோகங்களும் அல்லாது 27,000 கோடி திருமுருகல் லோகங்களையும் ஒன்றாக வரவழைத்து நிகழ்த்திய அற்புத பூஜை கண்டு அகம் மலர்ந்து முகம் மலர்ந்து அற்புதம் நிகழ்ந்து பல்வேறு எல்லைகளிலே இருந்த இயல்பு நிலை சீடர்களும் கண்டு வியந்து நின்ற திருக்கோலத்தின் தொடர்பாக இத்தகைய நாளிலே 48 நாட்கள் சத்திய நாராயண அவதாரம் ஒன்றுடன் இருக்கும் என்ற நிலைதனை உயர்த்தி உயர்வாக எந்த நிலையிலும் நீ சத்திய நாராயண நிலையை தாங்கி நிற்பாய், இருவரும் ஆற்றலும் உனக்குள் புகுந்து நிற்கும் என்கின்ற வரம் கொடுத்த அற்புதமான தருணமதை இயல்பு நிலையிலும் சூட்சம நிலையிலும் 14 லோகங்களிலும் இருக்கின்ற கணங்கள் எல்லாம் கண்டு வியந்து நிற்கின்ற அத்தகைய தொடர் நிலையாக, அதன் வளர் நிலையாக, உன்னத உயர் நிலையாக காவியும் வெண்மையும் தாங்கி நிற்கின்ற கோமாதா கோலம் முதல் அற்புதமாக சித்தனின் திருக்கோலம் நின்ற கோலத்தை யாவரும் கண்டு நிற்கின்ற அற்புதமான உயர் பிரபஞ்ச உன்னத பிரபஞ்ச இருவரும் ஆற்றல்கள் ஒரு ஆற்றலே என உலகிற்கு இயல்பிலும் சூட்சமனத்தும் உணர்த்தி நின்ற அகத்தியத்தின் திருவடி வணைந்து திருத்தால் வணைந்து அகத்தியத்தை வணங்கி சிவத்தியத்தை ஜெகத்தியத்தை வணங்கி ஈடு இணையில்லாத இறை நூலான அற்புத பெருநூலை சபை வாங்கி நின்ற கோலங்கள் யாவரும் அறிந்ததே என கூறி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அகத்தியம் என்கின்ற பெருநூல் வழியாக சிவத்தியம் என்கின்ற மகா நூல் வழியாக அற்புதமான இருவரும் ஆற்றலை தாங்கி நிற்கின்ற இணையில்லா
தருணமதிலே முதல் முறையாக சிவத்தையும் நாராயண பெருமானையும் ஆதிநாராயண பெருமானையும் ஒன்றாக அழைக்கும் உயர் நிகழ்வாக முதல் முறையாக இவம் கண்டிடாத நிலையாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியே சிவ பூஜையாக நின்ற பொழுதும் சித்த பூஜையாக நின்ற பொழுதும் திருமுருக பூஜையாக நின்ற பொழுதும் ஒன்றாக இணைந்து நின்றவன் சத்திய நாராயண பெருமான் கோலம் கண்ட சீடர்கள் கண்டு வியக்கின்றார்கள். நெஞ்சி நிறைய ஆனந்த கோலம் கொண்டு அங்கங்கு இருந்து பார்க்கின்றவர்கள் கண்டு வியந்து நிற்கின்ற கோலம் அதை இயல்பான நிலையிலே ஆசி முறையாக அருள சிவத்தை அழைக்கும் நிலையிலே ஆதி நாராயண பெருமானும் இணையாக வந்து அருள்கின்ற அற்புத நிலையை வையகம் கண்டு நிற்க யாம் அதை கொண்டு நிற்க இறை சபை மகிழ்ந்து நிற்க அகத்தியத்தின் திருவடி வணிந்து சிவத்தை அழைக்கும் அற்புத நிகழ்வு நடைபெறும். ஓம் அகதி சாய நமக. 14 லோகங்களும் கண்டு வியந்து நிற்கின்ற எத்தகைய ஞான சபையிலும் இல்லா நிகழ்வாக எத்தகைய சித்த மகான்களுக்குள்ளும் கொடுக்கப்படாத நிலையாக இன்றைய நிகழ்வாக இறை தளத்தில் மட்டுமே நிகழ்கின்ற அதன் கிளை தலைகளில் மட்டுமே இரு சபைகளில் மட்டுமே நிகழ்கின்ற நிகழ்வாக இந்நிகழ்வை அனைவருக்கும் உயர்த்தி உயர் பிரபஞ்ச ஆற்றலை உன்னத பிரபஞ்ச ஆற்றலை கண்டு நிற்போர் வணங்கி நிற்போர் வாழ்த்தி நிற்போர் சரண் கண்டு நிற்போர் யாவருக்கும் பிரபஞ்ச ஆற்றல் இத்தகைய நேர பொழுதிலே உட்புகும் வினைகள் வேறறுக்கப்படும் என்கின்ற அற்புதமான நிலை கூறி சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. சிவநாராயணாய சித்தநாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமச்சிவாய நாராயணாய சிவநாராயணாய சங்கர நாராயணாய. ஓம் நமோ நமோ சிவ 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 சித்த மகா பிரபஞ்ச நாராயணாய சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய சிவாய நமக. நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நமச்சிவாய நாராயணாய சிவாய நாராயணாய சித்தமகா நாராயண சிவமகா நாராயண பெருமானை வரவேற்கிறோம். ஆதிசிவ திரு கைலாய திருமகா பெருநிலை நடந்தேறுகின்ற அற்புத பிரபஞ்ச மகா நிலைகளில் ஒய்யார நிலை கொண்டு உயர்நிலை கொண்டு இக்கலிலை தவழும் பூவுலகமதில் மேலுலகமனில் பறந்து சென்ற அற்புத கணங்கள் எல்லாம் உற்று நோக்குகின்ற உயராற்றல் பெற்ற பெருமகா சபையார் ஆற்றலது மிகுந்திருக்கும் தண்ணி சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. நமச்சிவாய.
எனக்கு எல்லாத்தையும் கொண்டு வருது. ஆதி இறை பிரம்மம் உள்ளுக்குள் அருள் தடுமாற்றம் வருகின்ற பொழுது கணங்கள் உள்ளிருக்கின்ற அவ்வேளை தவக்குண்டலினி மேல் எழுகின்ற பொழுது அத்துணை கணங்களும் ஆற்றலோடு கர்ஜிக்கின்ற நிலையால் வருகின்ற தடை என்று உரைக்கின்றோம் சிந்தனை. ஓம் நம சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய நமோ நாராயண. வான் உலகங்களில் நின்று நற்பயணம் மேற்கொள்ளும் தேவர்கள் எல்லாம் ஆச்சரிய நிலை கொண்டு அபூர்வ நிலை கொண்டு எழுகின்ற பேராற்றலின் ஒளியது நாம ஒளியது எங்கிருந்து புறப்பட்டு வருகின்றது என்று உற்று நோக்குகையில் அவர்கள் எல்லாம் பெற்ற ஆற்றலை விட பல கோடி மடங்கான பேராற்றல் கொண்ட நாம வழியாக வருகின்ற திசை நோக்கி அவர்கள் நகர்ந்து வருகையில் இருக்கின்ற இறை அதிர்வு கண்டு அதிர்ந்த வேளைகளில் உயர்நிலை கொண்டு கண்ட பூஜை செய்த சித்தனே யாம் சத்திய சிவநாராயண நிலை கொண்டு வந்து அமர்ந்தோம் சித்தனே. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. அழைத்த கணம் சிவமாக வராது, அருள் நாராயண கோலம் கொண்டும் வராது. இருநிலையை ஒன்றாக அழைத்ததால் இருகோலம் கொண்டதால் யாம் இரு பேராற்றலை ஒன்றன்றில் ஒன்றாக வரவழைத்து அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் அமர்ந்துரைக்கின்றோம் சித்தனி ஆசிதனி. ஓம் நம சிவாய. சிவாய நமக. உயர் பெரும் கோலம் கண்ட சபையில் அருட்கோலம் பூண்டவனே, அருள் திருமகா சிவகோலம் பூண்டவனே, அவதாரந்தனை தடுத்து நிறுத்தி ஆற்றல் எவனுக்குரியது என்று தேவர்கள் ஆராய்கின்ற பொழுது அவதாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமெனில் அது ஈடற்ற பல கோடி மடங்கான ஆற்றல் பெற்ற நிலையாகத்தானே இருக்க வேண்டும் என்று அவர்கள் வினவிய போது உரைத்தான் அகத்தியன். நினதருள் நிலைக்குள் இருக்கும் எனதருள் நிலைதனை தென்பதியை தரம் நோக்கி அனுப்பிய அவ்வேளில் இருந்த ஆற்றலை காட்டிலும் பன்மடங்கு ஆற்றல் பெற்ற ஒரு சிவமகா நிலை என்று அகத்தியன் உரைக்க உற்று நோக்கிய பொழுது அவ் ஆற்றல் கண்டு வந்து அமர்ந்தவர்கள் தான் சிவலிங்கத்தில் என்று உரைக்கின்றோம் சித்தன். ஓம் நம சிவாய. அவ் ஆற்றல் கண்டு வந்து அமர்கின்ற பொழுது ஆற்றிய தவம், அத்தவத்தினுடைய பேராற்றலால் அவன் கரமதிலிருந்து வழங்கப்பட்ட அற்புத வடிவம் அது என்று யாம் சிவநாராயணன் உரைக்கின்றோம் சித்தன். சிவநாராய போற்றி போற்றி. அருளாற்றல் கொண்ட திருக்கோலம் கொண்டவனே, நற்பூஜை கண்டவனே, இவ்வாசி பெருநாளை வாசி பெருநாளாக அல்லாது அற்புத வைகுண்ட திருநாளாகவும் இணைந்தாற்றிய அற்புத பூஜையாக அகத்தியன் யாம் நல்லாசிகள் வளைந்து வருகின்றோம் சித்தன். ஓம் அகதீசாய நமக. உரைத்த நிலையது உறைந்து நிற்கின்ற வேளையில் சிவநாராயணனை அழைக்கின்ற பொழுது அகத்தியன் என்ன வேடிக்கையா பார்ப்போம். நாமும் உடன் வந்து அமர்ந்து விட்டோம். ஓம் அகதீசாய நமக. வாழ்த்துக்கள் ஒளியது நிரம்பி வழிகின்ற அற்புத சிவபுரை தளபதில் எக்கணங்கள் பொருத்தி நிற்கும் இக்கணம் என்று விளங்குகின்றோம் சித்தனே. அழைக்கின்ற பொழுது எழுத்து அழைகுரல் ஓசை அற்புத நாத ஒளி ஓசைகளுக்கு இடையே இருவரும் ஆற்றல் ஒன்றாக துள்ளி குதித்தாடி வருகின்ற பொழுது அவன் கணங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது உயர்கணமாய் நீ ஏற்றி நிற்கின்ற யாமும் அவ்வாற்றலுக்குள் இணைந்தோ முன் ஈஸ்வரனாக என்று உரைக்கின்றோம் சித்தன். ஓம் அகதீஸ்வராய. உன் ஈஸ்வரன் எவன் அழைத்து வந்து அமர வைத்த எம்மிடம் அத்துணை நிலைகளையும் தாரை வார்த்த எமக்குள் இருந்து வளர்ந்து வார்த்தெடுத்த அத்துணை நிலையையும் தனக்குள் பதிய வைத்திட்ட சித்தனே, அப்பதியமிடுகின்ற உன் ஆற்றலுக்குள் இருந்து கிளை நிலைகளாய் பிரிந்து செல்கின்ற சிவமகா வாழை சித்த நிலைகளை காண இன்று சத்திய நாராயணன் வந்து அமர்ந்திருக்கின்றோம். சத்திய நிர்மாணை போற்றி போற்றி. நீராற்றங்கரையில் நீர்த்தலமுள்ள நீராற்றங்கரையில் நீராற்றிய சேவை, நீராற்றிய பூஜை, நீராற்றிய அருள் கோலம், நீராற்றிய நாமவழி நிலைகளுக்குள் நீரே ஒரு கணம் மயங்கி ததும்பி நின்ற அவ்வேளைகளில் நடந்தது திருப்பார் கடலின் மேல் என்று உரைக்கின்றோம் நாராயணன். ஓம் நமோ நாராயணாய. நீ உயர்ந்து நிற்க
நீர் உயர்ந்து நிற்க அப்பூஜை நிகழ்வினை நிகழ்த்தியவன் எவன்? உயர்ந்து நின்ற கோலத்திற்குள் இருக்கும் சிவமகா வாழை சித்தனை காண அத்துணை கணங்களும் உள்செல்ல யாம் உயர்ந்து நிற்கின்றோம் என்று நினைந்து கொண்டிருந்தோம். எம் உயரம் உயரமல்ல, அடிமுடி தெரியாது உயர்ந்து நின்றவன் நீ என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அற்புதமாய அகத்தியன் தூபதீபம் காண்பிக்கின்ற பொழுது உன் அடி காணவில்லை, முடி காணவில்லை என்று உரைத்தோமே, இன்னும் அருள் மாலையை தான் அகத்தியன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஓம் நமோ நாராயணாய. உன் மாலையின் அடிநிலை மட்டும்தான் தெரிந்து கொண்டிருக்கின்றது. நீ ஆற்றல் கரையில் நீ ஆற்றிய பூஜைகளில் என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அப்படி எப்படி? அவ்வடிதான் இறை சிவ திருவடி. சிரசு எவனுடையது? சிரசு அவனுடையது, பரந்தாமனுடையது என்று உரைக்கின்றோம். என்ன என்ன நிகழ்கின்றது சிவசபையில்? இவையெல்லாம் எங்கிருந்து நிகழ்த்தப்படுகின்றது? அற்புத நிலை கொண்டு சித்தன் ஆற்றிய உரை இருக்கின்றது, கலை பேருரை. அது சிவ கலை பேருரை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. பிசகில்லா நிலைகளில் ஆதி கைலாய இறை சூட்சம நூலிலிருந்து சித்தன் ஆற்றிய உரையில் அவன் கண்ட அகத்தியனை அவனுக்குள் அகத்தியன் காண்கின்ற பொழுது அவனை அகத்தியனாய் பார்க்கின்ற அடிநிலை பேருரை அது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தாழ்நிலை அடியிலிருந்து உரைத்த பேருரை எக்கணமும் இல்லாது தலை கணமில்லா நிலைகளிலே வார்த்திட்ட அத்துணையும் அகத்தியனுக்கு தாரை வார்த்திட்ட சபையின் ஆசான் வார்க்கின்ற அத்துணையும் அவன் திருவடியில் சமர்ப்பிக்கின்ற ஒவ்வொரு சீடனும் அவனுக்கு ஆசான்களே என்று அகத்தியன் உரைத்து வருகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எத்துணை ஆற்றல் பெற்ற பொழுதும் பிரபஞ்சத்தில் இதற்கு ஒரு சான்று வேண்டுமோ? அடிபணிந்தால் ஆடலாம் பிரபஞ்சத்தை என்பதற்கு ஒரு சான்று வேண்டுமோ? சான்று எது? பிரபஞ்ச மகாகத்தில் வாழை சித்த சபையை சான்று என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அச்சான்று எங்கிருந்து பெறப்பட்டது? இறையிடம் பெற்ற நிலையை இறையிடமே சமர்ப்பித்த அத்துணை பேராற்றல் கொண்ட ஒரு கலியுக சபை ஆசானுக்குள் தான் அச்சான்று அமர்ந்திருக்கின்றது என்று கூறுகின்றோம். சத்யநாராயணன். ஓம் நமோ நாராயணாய. ஏற்புடைய சபையாக விளங்கும் இச்சபை நாடி வருவோர்கள் இவன் உரைத்தவாறு தளம் தடம் தேடாது தன் தளம் எது, தான் அமர்கின்ற தளம் எது, அவன் திருவடிதான் தளம் என்று தேடி நின்று அவனுக்குள் அடிபணிகின்றவன் அவன் சிரசில் இடம் கிடைக்கின்றான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதுதான் தாழ்நிலை. மீண்டும் அவ்விடத்திற்கு வருகின்றோம். பிரபஞ்சமதிலே எத்துணை உயர் நிலைகள் பெற்ற பொழுதும் எத்துணை உயர் நிலைகள் இகலோகமதிலே அது எத்தகைய வழிமுறைகளில் எத்தகைய முறைகளில் உயர்ந்திட்ட பொழுதும் அத்துணை முறையும் உம்மை மானிடனாக பிறக்க வைத்த இறையின் முறை என்று நீர் எப்பொழுது இறையிடம் முறையிட்டு அடிபணிகின்றீரோ அப்பொழுதுதான் உனக்குள் இறை இருப்பது முறையாக தெரியும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வுரையை தான் சித்தன் ஆதி நிலைகளிலிருந்து ஜீவ ஏடுகளிலிருந்து என்னோடு பயணப்பட்ட அத்துணை காலமதிலும் உரைத்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு சீடர்களிடமும் இன்னும் உரைத்துக் கொண்டிருக்கின்றான். இனியும் உரைப்பான், இனியும் கூறுவான். உபதேசத்திற்கு அளவில்லை, உபதேசங்களுக்கு அளவில்லை. ஏனெனில் இவனும் மானிடன், எதிரில் அமர்ந்திருப்பவர்களும் மானிடன், இவனோடு இணைந்து பயணிப்பவர்களும் மானிடன். இருந்த பொழுதும் ஒரு மானிடனுக்குள் இருக்கும் மகோன்னத இறை தத்துவத்தை உணர்ந்து பயணிக்கின்ற பொழுது அவன் உபதேசங்கள் எல்லாம் இறை உபதேசங்களாக மாறியிருக்கும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. மானிடர்களுக்குள்ளிருந்து கூறுகின்ற உபதேச நிலைகளை தன் சக நண்பன், சக தோழன், சக உறவாளன் கூறுகின்ற பொழுது அதனை எவ்வாறு உதாசீனப்படுத்தி செல்கின்றோமோ அத்தகைய நிலை போல் அல்லாது ஒரு உயர் நிலை கொண்ட வாழும் குருவின் உபதேசத்தை சிவ சத்திய நாராயணனுடைய உபதேசம் என்று கேட்டு எவன் ஒருவன் தாழ் பணிந்து நிற்கின்றானோ அவன் சிவசபையின் நிலையிலிருந்து சிவசபைக்குள் இருந்து அவன் இத்தகைய பூ உலகமதிலே உயர்ந்து நிற்கின்றான் சூட்சமத்தில் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சூட்சமத்தில் உயர்கின்ற பொழுது என்ன நிகழும்? இகலோகத்திலே நீர் உண்மை பற்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை. சீடர்களே, உண்மை பற்றி நீங்கள் கூற வேண்டிய அவசியம் இல்லை. யாம் கூறுவோம் ஆதிகளை சூட்சம நூலிலிருந்து என்று உரைக்கின்றோம்.
ஓம் அகதீசாய நமக. நாம் கூறுவோம் நீ யார் என்று, சித்தன் கூறுவான் நீ யார் என்று. அப்பொழுது தெரியும் நீ யார் என்பது. உள்ளுக்குள் என்ன நிலையிலிருந்து நீர் மாநில நிலைக்காக உருவாக்கப்பட்டாய் என்னும் நிலை ஒன்றோடு ஒன்று இணைகின்ற பொழுது, நீர் உன்னை உணர்கின்ற பொழுது சித்தன் உணர்வான், சிவசபை உணரும். 14 லோகங்களில் இருக்கும் சுற்றம் ஆற்றல்கள் உணர்கின்ற பொழுது உன் நிலை என் நிலை என்று ஆராய்ந்து கொள்ளுங்கள் என்று உரை நிகழ்த்துகிறோம். ஓம் அகதீசாய நமக. அது என் நிலை என்ற பொழுது என் நிலையாக மாறுவதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது என் நிலை எங்கிருக்கின்றது? என் நிலை எங்கிருக்கின்றது? என் நிலை எங்கிருக்கின்றதா? அண்ணாமலை சீரன் சொல்லு. என் நிலை எங்கிருக்கின்றது? உலகம் அது என் நிலை எங்கிருக்கின்றது? என் நிலை எனக்குள் இல்லாத ஒரு உனக்குள்ளாது. என் நிலை சிவசபையில் எங்கு இருக்கின்றது? பூவுலகம் அதில் எங்கிருக்கின்றது? என் நிலை எங்கும் வியாபித்திருக்கின்றது. வியாபித்திருக்கின்ற பேராற்றல் கொண்ட அருள் நிலையை சிவசபையில் அதனை பெற்று கிரகித்து அமர்ந்திருக்கின்ற அந்நிலைக்குள் இருக்கின்றது என்று வாழ்த்து வருகின்றோம். சிவசபை ஆசானுக்குள் என் நிலை இருக்கின்றது என்றால் என் நிலைக்குள் இருக்கும் அத்துணை ஆற்றல்களும் அவனுக்குள் இருந்து பிரவேசிக்கின்றன பூவுலகம் முழுவதும் என்று உரைத்து வருகின்றோம். அந்நிலைக்குள் இருக்கின்ற அத்துணை ஆற்றல்களையும் ஒவ்வொன்றாய் காண வேண்டுமா? ஒவ்வொன்றாய் காண வேண்டுமா? சித்தனோடு அமர்ந்து உரையாடி பாருங்கள். சித்தனோடு சாதன நிலைகளில் அத்துணை நிலைகளையும் அக்கணம் வேறறுத்து உன் இகலோக நிலையிலிருந்து முழுவதுமாக மீண்டு ஒரு அரை நாளிகை, ஒரு நாளிகை, 2 நாளிகை அமர்ந்து உரையாடி பாருங்கள். அவனுக்குள் இருக்கும் நிலை என் நிலை அல்ல, என் நிலையை காட்டிலும் உயர்ந்தது என் நிலை என்பதை அறிய முடியும் என்று உரைக்கின்றோம். அதுதான் சிவமகா வாழை சித்த ஆதி சத்திய சிவநாராயணன் நிலை என்று உரைக்கின்றோம். அந்நிலையை சபைக்கு யாம் தாரை வார்த்து விட்டோம். சித்தனே சிவன் ஒரு மண்டல நாட்கள் என்று உரைத்திருந்தோம். அவன் உரைத்தவாறு இனி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை பூவுலகமெங்கும் நீடித்து நிற்கின்ற அத்தகைய யுகம், அரியா யுகம் வரை இவன் சத்திய நாராயண சிவமாக காட்சி அளிப்பான் என்று உரைத்துள்ளோம். அதனால் தான் மேலாடை ஒரு நிறம், கீழாடை ஒரு நிறம். அவனை உற்று நோக்கி பாருங்கள், அவனை உற்று நோக்கி பாருங்கள். உள்ளுக்குள் இருப்பதை நீங்கள் பற்றற்ற நிலையிலிருந்து உற்று நோக்கி பாருங்கள். நாம் கூறுகின்ற நிலை அந்நிலைக்குள் இருக்கும் எத்துணை கணங்கள் இருக்கின்றதோ அத்துணை கணங்களாக காட்சியளிப்பான் என்று கூறுகின்றோம். சிவசபை என்றால் மானிடர்கள் அமர்ந்து ஏதோ விளையாட்டுக்காக அன்னதானங்கள் இட்டு காவி நிறவுடையை உடுத்திக் கொண்டு வருவோர்கள் போவோர்களுக்கு தனக்கு தெரிந்த தான் கற்ற நிலையை உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைந்து கொண்டிருக்கின்ற நினைவிலிருந்து சற்று உயர்ந்து அமர்ந்து பாருங்கள். உயர்ந்து ஆராய்தல் நிலையில் பாருங்கள். அவனுக்குள் இருக்கும் ஆற்றலை உணர முடியும் என்று சிவசத்திய நாராயண திருக்கோலம் உள்ளுக்குள் ஒவ்வொன்றாய் உள்புக அத்துணை அவதார நிலைகளும் 10 அவதாரங்கள் மட்டுமல்ல, சிவ அவதாரங்கள் அத்துணையும் உள்ளுக்குள் விழுகின்ற ஆற்றல்களை பெற்றவன் இவனே என்பதை உணர்கின்ற நிலை உங்களுக்குள் இருந்து எழும் என்று கூறுகின்றோம். இப்பூஜை உரைத்தவாறு தனியொரு ஆற்றல் பெற்ற அற்புத வாசி பெருநாள் பூஜையாக. ஏனெனில் பிறக்கின்ற அற்புத முதல் நாளில் இருந்து இப்பிரபஞ்ச மகா சபையினுடைய அருள் தோற்றம் ஆற்றல் அனைத்தும் மாறுபடுகின்றது என்ற அற்புதமாக பிறந்தால் பிறக்கும் என்கின்ற நிலை உள்ளுக்குள் ஒன்று பிறந்தால் ஒன்று பிறக்கும் அந்நிலை முதல் நாளில் பிறக்கும் என்று தோற்றம் அது பிறக்கின்ற வேலைகளில் அத்தோற்றத்தை காண்கின்ற வேலைகளில்
அக்கோலம் இவன் திருக்கோலம். ஒவ்வொருவர் சீடர்களின் பூஜை அறைதலில், தன் இறை அறைதலில் திரு உருவமாக இவன் உருவம் வைத்திருக்கின்ற அவ்வுருவத்தில் சத்யநாராயண கோலம் காணலாம் என்று வரமளிக்கிறார். அக்கோலம் காண்கின்ற பொழுது அக்கோலத்திற்கு முன் இகலோகத்தில் எக்கோலமும் நிற்க தகுதியில்லை என்று உரைக்கின்றோம். அக்கோலம் என்பது பிரபஞ்சத்திலே இகலோகத்திலே கலியுகத்தை அழிக்கின்ற கல்கி அவதாரத்தினுடைய இருவுடை அதுதான். கல்கி அவதாரத்தின் உடை நிறம் அதுதான். கல்கி அவதாரத்தினுடைய ஆற்றல் கொண்ட சொரூபம் அதுதான் என்று உரைக்கின்றோம். கல்கி அவதாரத்தின் வாகனம் எது? இதுகாரும் உணர்ந்திருப்பார்கள், கண்டிருப்பார்கள், கேட்டிருப்பார்கள், பார்த்திருப்பார்கள். கல்கி அவதாரத்தினுடைய வாகனம் அதுவென்று இனி அது அல்ல. கல்கி அவதாரத்தினுடைய அற்புதமான வாகனம் எதுவெனில் இதுவாக இருக்கும் என்று சற்று யோசித்து கூறுகிறேன். இரு ஆற்றல் ஒன்றாக நிற்கின்ற சத்திய நாராயண அவதார திரு கல்கி அவதாரத்தை தாங்கி நிற்கின்ற அற்புத வாகனம் இரு நிலை கொண்டு வளம் வரும் என்றால் எவ்வாறு அர்த்தநாரீஸ்வர கோலம் கொண்டு வருகின்றதோ அதுபோல அற்புதமாக அது இருவரும் ஆற்றலாக வளம் வரும். நூல் என்பது கையில் வைத்திருக்கும் செங்கோல் வினைகளை, கர்மத்தை, கலியுகத்தை வேறெடுக்க அவன் தாங்கி பிடித்திருக்கும் அருள் திருமுருக பெருமானுடைய அற்புத சிவவேளாய் விழும் அற்புத செங்கோளது வாதிகைளாய் இறை சுற்றமன் நூல். அச்செங்கோல் தான் ஒவ்வொரு சீடனும் என்று ஒரு புறம். அது ஒரு புறம். செங்கோலாக மாற வேண்டுமா, வெறும் சுடுகோலாக திரிய வேண்டுமா என்பதை சீடர்கள் உணர்ந்து சபையோடு சரணடைந்து வளப்பெற வளர்கின்றோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இருவரும் ஆற்றல் இணைந்த வாகனம் கல்கி அவதாரத்தின் வாகனம். இனி எதுவெனில் திருக்கருடன் நந்தி பகவானாக வளம் வருவான். அவனை சுமந்து என்று உரைக்கின்றோம். கருடனும் நந்தியும் இணைந்த அற்புத ஆற்றல் கொண்ட நிலை இப்பொழுது தெரிகின்றதா? கருடனையும் நந்தியையும் எதற்காக அருள் திருவாயூர் காவலிலே இடமும் வளமுமாக பொருத்தப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட சத்திய நாராயண சிவ கல்கி கோலத்தினுடைய ஆற்றல் கொண்ட வாகனம் என்பதை உரைக்கின்றோம். இருவரும் ஆற்றல் ஒன்றாக வளம் வருகின்ற அற்புத நிலையில் ஈராற்றல் இல்லாது ஒவ்வொருவனும் இவனுக்குள் புகுந்து ஓராற்றலாய் வளம் வர வேண்டும் என்று அகத்தியன் ஆசிவர். தனது என்கின்ற நிலையிலிருந்து மாறுபட்டு இது அனைத்தும் அவனுடையது என்கின்ற அற்புத நிலையோடு வளம் வருகின்ற போது அத்துணையும் அகத்தியனுக்கு இவன் தாரை வார்த்ததை போல சபையில் இருந்து அகத்தியன் அனைத்தையும் தங்களுக்கு வழங்கி விடுவோம் என்று உரைக்கின்றோம். நிலை கொண்டு வளம் வர அகத்தியர் நல்லாசிகள் வாசி பெருநாளின் அற்புத திருநாள் ஆற்றல் அது. அகத்தியனே விழுகின்ற பேராற்றல் கொண்ட பூஜை கண்ட சித்தனி நந்தியினுடைய அற்புத ஆற்றலும் திருக்கருட பகவானுடைய பேராற்றலும் இணைகின்ற பொழுது எத்துணை ஆற்றல் இருக்கும். இணைந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள் உள்ளுக்குள் சிந்தைக்குள் என்று அகத்தியன் நாம் நல்லாசிகள் சித்தனே உமக்கும் மரலேயர்கள் இல்லா சீடர்கள் யாவருக்கும் நல்லாசிகளை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைக்கும் ஆடி நாடு நகரம் தாண்டி சித்தனை உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்ற சீடர்கள் எப்பொழுது சபை நாடி வரப்போகின்றோம் இக்குறளை அகத்தியன் குரலை சிவமகா வாழை சித்த நாராயண சிவத்தின் குரலை எப்பொழுது அங்கு வந்து அமர்ந்து கேட்கப் போகின்றோம் என்று திரு ஆவலோடு காத்திருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் எங்கும் அமர்ந்து சிவசச்சங்க பெருவிழாவிலே கலந்திருக்கின்ற அற்புத கிளை சபையினுடைய சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் அருள் நிலையான வாசி பெருநாளில் அவரவர்கள் முன்னோர் மூத்தோர்கள் வந்து அருளாற்றலாக நற்கதி மோட்சகதி அடைகின்ற இந்நிலைக்குள் இருந்து அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் சத்திய நாராயண அவதாரத்தில் சிவ கோலமாக காட்சியளித்து அமர்கின்றோம்.
ஓம் அகதீஷாய நமக சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய அகதீஷாய நமக சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய சிவசித்த மகா சிவநாராயணாய அகத்திய நாராயணாய. ஓம் அகதீஷாய நமக.